ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு மினி பிளாக் பார்க்கலாமா? சரி, பொங்கல் வருது. இட்லி உளுந்து அரைச்சி போட்டால் இட்லி சுட்டு சாப்பிடுவோம், தோசை சுட்டு சாப்பிடுவோம் 2 நாளைக்குன்ட்டு அரிசி உளுந்தும் அரைச்சி போட்டுட்டோம். அது என்ன பண்ணுச்சு, இங்கே பாருங்களா, கிரைண்டரில் அரிசி உளுந்து போட்டாச்சு. சரி, மாவாட்டோன்னு கிரைண்டரில் போட்டாச்சு. போட்டுட்டு காயில் போயிடுச்சு போல இருக்குது, புகையா தள்ளுது. இங்கே பாருங்கள், கிரைண்டரில் காயில் போயிடுச்சா என்னன்னு தெரியல. ரிப்பேர்டு கிரைண்டரு. அரிசி உளுந்து ஊற வச்சேன். அரிசியும் அரைக்கல, உளுந்தும் அரைக்கல, அப்படியே இதுவாயிடுச்சு. இங்கே பாருங்கள், அதோட மாவுலாம் அள்ளி இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. கிரைண்டரு ரிப்பேர். சரி, ஒரு நல்ல நாள் வந்தால் மட்டும்தான் கிரைண்டரு, மிக்ஸி ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ரிப்பேர் ஆகுமா என்னன்னு தெரியல. சரி, பொங்கல் வருது, ஒரு நல்ல நாள் வருது. சரி, 2 நாளைக்கு ஒரு இட்லி தோசை இம்மானால சாதம் வடித்து சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பாடு கிண்டி சாப்பிட்றோம், அது வேறு. சரி, ஒரு நல்ல நாள் வந்தால் ஒரு இட்லி தோசைன்னு சரி மாவு அரைப்போம் போவோம். சரி, சுட்டு சாப்பிடுவோமேன்னு மாவு அரைச்சா இம்மானால நல்லா இருந்தது. சரி, சுட்டு சாப்பிடுவோமேன்னு மாவு அரைக்க போனால் காயில் போயிடுச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். பொங்கலுக்கு என்ன பலகாரம் சுட்டிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.